வாடா செல்ஃபி எடுப்போம். அழகா விட மூஞ்சி தெரியலடா அதுல பிளரா இருக்கு. ஐயோ எனக்கு ஒரு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். செல்ஃபிக்கு தமிழ் என்னன்னு தெரியுமா? தெரியுமே, நான் ஒன்றுத்துக்கும் அது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ. பிளேருன்னு சொன்னீங்க, பிளேருக்கு தமிழ் என்ன தெரியுமா? தெரியுமே, மங்களமா இருக்கிறது. அது மங்களமா இல்ல, மங்களான. மன்னித்து விடுவீர்கள் புலவரை. ஐயோ முயற்சி நீ போன குடுறா டேய் ஒரு முக்கியமான ஆளை போயிட்டு பார்த்து வந்துடுறேன். பார்த்து யாரு? அம்மா சொல்றேன். டேய் பத்திரமா போ. சரி போயிடுறேன். டேய் புடுப்பா அவரோட வீட்டிலே எடுக்க மாட்டான்டா. நான் வீட்டு மீன் கிடைக்கிறேன். சும்மா வெளியேறான். ராத்திரி மணி 1 இல்ல 2 வீட்டுக்கே வரான். விடு என்னமோ பண்றான், நல்லா தெரியுது. மாட்டுட்டோம், அப்புறம் பாத்துக்கலாம். டேய் உங்க வீட்டுல எல்லாரும் உயரமா இருக்காங்க. குகன் அண்ணன் பேரு அண்ணாந்து பாக்குற மாதிரி இருக்காரு. நீ மட்டும் ஏன்டா இவ்வளவு கட்டையா இருக்க? வடப்படி. சரி வாடா. எங்க வேற பையனுங்க. ஐயா தம்பி இங்க வா. இங்கே விட்டாங்க. ஏன் எந்த பாத்தியா வரீங்க? மின்னுக்கு பாத்தியா போடலாம் தானே. ஐயா நான் இங்க வா தம்பி. நல்லு காதே கிழிச்சு போங்க. அங்க பிரபான்னு இருந்தாரு பாத்தியா? பிரபான்னு அந்த கேங்க ஒரு ஆயிட்டாரா? ஏன் தான் இப்படி பண்றாங்களோ யோசிக்கவே மாட்டாங்க. மத்தவங்களுக்கு இரிட்டேட்டா இருக்குன்னு. வீட்டுல புதுசா பிறந்த குழந்தைங்க, வயசானவங்க, நோயாளி, உடல் ஊனமானலாம் இருப்பாங்க. நல்லா இருக்க நம்மளுக்கே கால் சத்தமா இல்லை கேட்ட தாங்க முடியல. அப்புறம் எங்கிருந்து அவங்களாம் இதை மட்டுமா பண்றானுங்க? ராத்திரியான தண்ணி ரேஸு தமிழாலே சண்டை போட்டுக்கிறானுங்க. இது கூட பரவாயில்ல, ரோட்ல தனியா நடந்து போறவன கூட வம்புக்கு இழுக்கிறானுங்க. நேத்து நான் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். யாருன்னே தெரியல, ஒருத்த வந்து என்கிட்ட வம்பு இழுக்கிறான். என்னையா மொறப்பு அப்படின்னு என்கிட்ட வம்பு இழுக்கிறான். அப்புறம் சும்மா விடுவேனா நானு? அவன சும்மா இல்ல சொல்லு. என்னன்னு விட்டாரா? இல்லைங்க, கடைக்கு போயிட்டேன். சரி எனக்கு வந்து சிரிட்டேன். வீட்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனையா? நான் சொல்றது வாங்க போய் வாங்கிட்டு போறியா? பெண்ணாடா
சரிடா சரிடா, நம்மளாச்சும் நல்லா படிச்சு அவங்க மாதிரி இல்லாம நம்ம இந்தியன் மாநிலத்தை காப்பாற்றுவோம். இப்போ போலாம். சரி வாடா. வா வா வா. எங்கடா நம்ம பிரபாவ காணோம்? ஆமா ஆனேன். எங்க நம்ம பிரபா? எங்கேயுமே போனா தெரியலடா. ஓகே ஓகே, வாங்க போய் உட்காந்து பேசுறோம். டே குகா, அவன் தம்பி வரான் பேரு. தம்பி தானடா, வரட்டும் விடு. வீட்டுல என்ன சொல்லிட்டு வெளியான ஆகாஷ்? இல்லைண்ணே, கடுப்பா இருந்துச்சு, அதான் பிரபு கூட அப்படியே சுத்திட்டு வரேன் சொல்லிட்டு வந்தேன். சீக்கிரம் வீட்டு போய் சேரு. சரி சரி. உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மாட்டேனே. என்னடா? இல்லை, நேற்று நானும் பிரபு டியூஷன் வந்துட்டு இருந்தோம். பிரபு அண்ணன் பெரிய அண்ணன் கூட சேர்ந்து மோட்டர் பைக்ல ரேம்ப் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தாங்க. நாங்க ஓரமா நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்புறம் எங்களை கூப்பிட்டு கூலி பண்ணிட்டு இருந்தாங்க. இவன் என்ன பிடிச்சி ரேம் ஓடி வந்துட்டு நாங்க பயந்துட்டோம். ஆமாண்ணே. ஓ, அப்ப அவன் இந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கானா? அவன் அன்னைக்கே ஆன் பண்ணியிருக்கணும். கெட்டவங்க கூட சேர்ந்து இந்தியன்ஸ் மானத்தையே வாங்குறான். டே, என்னடா இங்கிலீஷ் மானன்ற? இத்தனைக்கும் நம்ம தமிழ் முன்னோர்கள் என்னடா நமக்கு செஞ்சுட்டு போயிருக்காங்க. தமிழ் சொல்லி நம்மளுக்கு ஒண்ணுமே கிடைக்காதானே மிச்சம். தமிழ் பத்தி உனக்கு என்னடா தெரியும்? நீ பாட்டுக்கு பேசுற. இந்த உலகத்திலேயே முத தோன்றிய மொழி தமிழ். பல மதங்கள், மொழிகள், கலாச்சாரங்கள், நாகரீகங்கள் தோன்றியே ஒரு 2000 வருஷம் தான் ஆகுது. ஆனா சுமாரா 20,000 வருஷத்துக்கு முன்னுக்கே தோன்றியது நம் தமிழ். 49 நாடுகள் கொண்ட மாபெரும் தமிழ் சாம்ராஜ்யம். குமரிக்கண்டம். கடல்ல மூழ்கின சோகம் எத்தனை பேருக்கு தெரியும்? 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓலை சுவடியில வரும் பாதி கூட மொழி பெயர்க்கப்படாம நமக்கு திருக்குறள், அகநானூறு, புகநானூறுன்னு பல நூல்கள் கிடைச்சிருக்கு. அப்போ எல்லாத்தையும் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தா 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு மனுஷனோட வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்கும்னு அப்பவே எழுதி வச்சுட்டு போனவர் நம் திருவள்ளுவர். கம்போடியால இருக்கிற மிகப்பெரிய கோயில் அங்கோர்வாட் கட்டினது நம் தமிழ் மன்னர் சூரியவர்மன்னு பாதி பேருக்கு தெரியாத. எகிப்து நாட்டில் உள்ள பிரமிடை விட 8 மடங்கு பெருசான தஞ்சை பெரிய கோயிலை கட்ட ராஜராஜ சோழனுக்கு 6 வருஷம் தான் ஆச்சு. அது எப்படி சாத்தியம்னு பல ஆராய்ச்சியாளர்கள் இப்ப இருக்க கண்டுபிடிக்க முடியல. இந்த உலகத்துக்கு எந்த அளவுக்கு அலெக்சாண்டர் தி கிரேட் தெரிஞ்சிருக்கோ அதே அளவுக்கு ராஜராஜ சோழனையும் தெரியணும்னு அதே ஆராய்ச்சியாளர்கள் ஆசைப்படுறாங்க. ஆனா என்ன பண்றது தெரியலையே. கலை, அறிவியல், மருத்துவம், நாகரீகம் போன்றத உலகத்துக்கே கற்றுக் கொடுத்தவங்க நம் தமிழர்கள். அவங்களோட நிலை கேள்விக்குறிதான். தமிழின் பெருமை மறையவும் அழியவும் நாமே தான் காரணம். ஏன் நம்ம நாட்டையே ஆண்டு தமிழர்கள் தானே. அதுக்கு சாட்சி கடால உள்ள ரொம்ப பூஜாங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. அதை அழிச்சுக்கிட்டதே நம்ம தான். வெட்டியா ஃபேஸ்புக்கும் வீச்சாட்டும் பாய்க்கிறத விட கூகுள்ல போய் தமிழர்களோட அடையாளத்தை தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் தெரியும் தமிழோட அருமை. தெரிஞ்சுக்கோங்கடா. சாரி மச்சான், தமிழுக்குன்னு இவ்வளவு அடியா இருக்க எனக்கு தெரியாம போச்சுடா. என் வீட்டுல கூட கத்துக் கொடுக்கலடா. நீ சொல்லிதானே எனக்கு தெரியுது. அடுத்த நான் தமிழை கத்துக்க ட்ரை பண்றேன்டா. ஓகே, நடந்ததெல்லாம் மறந்துடலாம். பிரபா நம்ம ஃப்ரெண்ட். வா, இப்பயே அவன்கிட்ட போய் எடுத்து சொல்லுவோம். அவன் நல்ல வேலைக்கு கூட்டிட்டு வருவோம். அவனுக்கு ஒரு நல்ல நண்பனாகவும் இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல இந்தியனாகவும் நம்ம செஞ்சே தீரணும்.
சரி அடி எல்லாம் வாங்கடா, நம்ம அவனை போய் தேடி பார்ப்போம்டா. ஆகாஷ் வீட்டுக்கு போ. அவனை எங்கேயும் காணோம். போன் அடிச்சு பாரு. போன் அடிக்கவே மாட்டான்டா. இல்லடா, எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. கண்டிப்பா அவன் அங்கதான் இருப்பான். அங்க போய் பார்த்தா இருப்பான்டா கண்டிப்பா. வாங்கடா. சரி வாப்போம் வாப்போம். டேய் எங்கடா இருக்க? டேய் நான் வர லேட் ஆகும். இங்கே சீலாப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டேன்டா. என்ன ஆகுதுன்னு தெரியலடா. ஐயோ போச்சுடா. என்னதான் எனக்கும் தெரியலடா. நான் ஒரு ½ ஹவரில் வந்துடுறேன். இரு சரியா? யாரோ என்னவோ, நமக்கு என்ன பிரச்சனை? என்னடா அம்மாப்பா யாரா பதில் சொல்றது? பாடி 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 அடிபட்டான். எவனாச்சும் கூட போங்கடா. டி அவனை இது பண்ணி ஏறு. பாத்திர 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 டி என்னடா என்னாச்சு? போன் அடிச்சுடா. டி
இன்னும் எத்தனை காலம், இன்னும் எத்தனை உயிர், இன்னும் எத்தனை அவமானங்கள். இதற்கு தீர்வுதான் என்ன? சுலபம். ஒவ்வொருவரும் மாற்றம் பெற வேண்டும். பண்டைய தமிழர்களின் வரலாற்றை தெரிந்து கொள்வோம். சமூக ஊடகங்களில் பதிவேற்றப்படும் படங்களுக்கு கருத்து கூறுவதை விடுத்து அதே சமூக ஊடகங்களில் தமிழின் பெருமைகளை பரப்பச் செய்யுங்கள். செந்தமிழில் தான் பேச வேண்டும், வேறு மொழிகளில் பேசக்கூடாது என்றெல்லாம் கூட இல்லை. தெரிந்த தமிழில் தலை நிமிர்ந்து பெருமையாக பேசினால் போதும். தமிழ் மேல் பாசம், நேசம், மதிப்பு கொண்டு தமிழ் பேசும் ஒவ்வொருவனும் தமிழன்தான். தமிழ் அவமானம் அல்ல, ஒவ்வொரு தமிழனின் அடையாளம்.